நம்முடைய அருமை சகோதரர் விக்டர் அவர்கள் திருச்சி பக்கத்தில் உள்ள சிஎஃப்சி திருச்சபையின் மூத்த சகோதரராக மூப்பராக இருக்கிறார்கள். மதுரை சிஎஃப்சி சபையின் மூப்பராகவும் மூத்த சகோதரராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் கணித ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். பவுல் சொன்னதை போல நான் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்கிற அந்த வார்த்தைக்கேற்ற தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் தன்னையும் செலவு பண்ணி அநேக சபைகளுக்கு, இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் உள்ள சபைகளுக்கும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சபைகளுக்கும் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணி அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரக்கூடிய அருமையான சகோதரராக இருக்கிறார்கள். அவர்கள் வெளிநாடுகளில் பல சபைகளுக்கு அவர்கள் செய்தி தருகிறார்கள். லண்டன், துபாய், ஸ்வீடன், இட்டலி, இன்னும் அநேக இடங்களில் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்பட்டு தேவனுடைய செய்தியை கொண்டு போகக்கூடிய சகோதரராக சகோதரர் விக்டர் அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய மூத்த சகோதரர் சகரியா பூனன் அவர்களுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய உடன் ஊழியக்காரராக சகோதரர் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டின் சென்னை பகுதியை தவிர பிற எல்லா தமிழ்நாட்டின் அனைத்து சபைகளையும் கண்காணிக்கக்கூடிய அருமையான சகோதரராக இருக்கிறார்கள். அநேக இடங்களுக்கு இந்த நாட்களிலே பயணம் செய்து குறிப்பாக திருச்சி, மதுரை, சேலம், கரூர், ஈரோடு, பெருந்துறை போன்ற அநேக சபைகளுக்கு சென்று தன்னுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். சகோதரர் அவர்களை கேட்கிற பொழுதெல்லாம் மிகவும் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். தேவனுடைய அவருடைய செய்திகளை கேட்கிற பொழுதெல்லாம் ஒரு புத்துணர்ச்சியும் புது ரெஃப்ரெஷிங்காக தேவனுடைய செய்தி சகோதரர் அவர்கள் கொண்டு வருவார்கள். சகோதரர் அவர்கள் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் மேன் ஆஃப் காட். தேவனுடைய அநேக சபைகளிலே சகோதரருடைய செய்தியை மிகவும் தேடி விரும்பி கேட்கக்கூடிய ஒரு அருமையான சகோதரர். இன்றைக்கு நம்முடைய ISPF-னுடைய இந்த ஆனிவர்சரி கூட்டத்திலே அவர்கள் செய்தி அளிக்க ஒத்துக்கொண்டது நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். சகோதரருடைய வார்த்தையை தேவனிடத்திலிருந்து சகோதரர் கொண்டு வரக்கூடிய வார்த்தையை நாம் கேட்பதற்கு மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். இப்பொழுது சகோதரருடைய செய்தியை நாம் அமர்ந்திருந்து நாம் கேட்போம். சகோதரர் விக்டர் அவர்கள் நமக்கு இப்பொழுது தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். Thank you, Brother Srinivasan, brother. Thank you. சகோதரர் மாதவ் குமார் அவர்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினம் சகோதரர் அவர்களோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிந்தது. Brother Srinivasan, brother, is it audible? Yes, brother. Okay, thank you. So ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த LIC பிரேயர் ஃபெலோஷிப் 15ஆம் ஆண்டு நிறைவு கூடுகைக்கு உங்களுடைய அன்பின் அழைப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பாடல் ஆராதனை, சாட்சி நேரங்கள், ஆண்டு அறிக்கை சகலத்திலும் இருந்து உங்களுடைய வெவ்வேறு உங்களுடைய துறையில் சார்ந்தவர்களாய் நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ பேர் தங்களுடைய வேலைக்கு வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதில் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படியாய் ஒன்றாய் கூடி இப்படி ஜெபிக்கிறதும் பாரப்படுகிறதும் எளியவர்களை நினைத்துக் கொள்கிறதும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியங்கிறதான வார்த்தையை நிறைவு செய்யும்படி தங்களாலான உங்களுடைய உதவிகள், ஜெப உதவிகள், பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கே மகிமை, அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இந்த நேரத்திலும் உங்களோடு கூட நாம் வெவ்வேறு சபைகள் உட்பட்டவர்களாக இருக்கலாம், சில இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸாக இருக்கலாம்,
That's not the matter for the Lord. தேவனுக்கு முன்பாக நாம் ஒரு நாளில் நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்கள். ஸோ அந்த தெய்வ பயத்தோடு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம் அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை நான் சொல்லிக்கொண்டு உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை இப்போ நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால், இஃப் யூ ஆர் ஃப்ரீ இன் யுவர் ஹோம்ஸ், ப்ளீஸ் ரெஃபர் த வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய நேரத்தை அன்போடு ஒதுக்கி அந்த நேரத்தை கவனிக்கும்படிக்கு உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். நம் வேதத்தை நாம் திருப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய முதிர்ந்த வயதில் தன்னுடைய முதல் நிருபம், ஃபர்ஸ்ட் ஜான், யோவான் தன்னுடைய முதல் நிருபத்தில் 90 வயதுக்கு மேற்பட்ட முதிர்ந்த அப்போஸ்தலன் தான் இப்படி சொல்லுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வருகையின் போது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய், இப்பொழுது நாம் இந்த பூமியில் அவருக்கு நாம் ஒப்பாய் இல்லை. ஆனால் அவருடைய வெளிப்படும் பொழுது, அவரை தரிசிக்கும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஓகே, இது நம்மளுடைய நம்பிக்கை, இது யோவானுடைய நம்பிக்கை, நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், எப்படிப்பட்ட நம்பிக்கை? அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாய் இருப்பேன் என்று வைத்திருக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவன் பூமியில் இருக்கிற நாட்களில் he is doing one thing, the very important, the most important thing. அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன். அவர் வெளிப்படுவார், அவர் வருகை உண்டு, அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், அவரை நான் தரிசிப்பேன், அவரை நான் தரிசிக்கும் பொழுது அவர் ஒப்பாய் இருப்பேன்ங்கிற நம்பிக்கை உடையவன் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வாட் he has to do, இந்த பூமியில இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். எதிலிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான்? தன்னுடைய எல்லா சுயநலத்திலிருந்தும், எல்லா செல்ஃபிஷ்னஸ்லயும், செல்ஃப் சென்டர்ட் லைஃப்ல இருந்தும், தனக்கானதை தேடுகிறதிலிருந்தும், தன்னுடைய எல்லா பெருமையிலிருந்தும், தன்னுடைய பண பெருமையிலிருந்தும், தன்னுடைய அழகு பெருமையிலிருந்தும், தன்னுடைய அறிவு பெருமையிலிருந்தும், தன்னுடைய தாழ்ந்துகளுடைய பெருமையிலிருந்தும், தன்னுடைய ஊழிய பெருமையிலிருந்தும், தன்னுடைய சகலத்திலும், தன்னுடைய ஆவிக்குரிய பெருமை, இந்த பூமிக்குரிய உலகத்துக்குரிய சகல பெருமைகளிலிருந்தும், தன்னுடைய எல்லா சுயநலத்திலிருந்தும், தன்னுடைய எல்லா பணாசையிலிருந்தும், எல்லா மாய்மாலத்திலிருந்தும், எல்லா பொய்யிலிருந்தும், எல்லா கோபம், இச்சை, சகலத்திலிருந்தும், தன்னுடைய மாய்மாலம், சகல இச்சைகள், துர் இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகி சகலத்திலும் இருந்தும் அவன் தன்னை என்ன செய்து கொள்கிறான்? தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம், பிரியமானவர்களே, நாம் கேள்விப்பட்டது போல நாம் எல்லாம் செய்யணும். எஸ், we have to do தானம், தர்மம், இப்படிப்பட்ட பலிகளில் மறவாதீர்கள். Yes. True. So very true.
நம்மை சுத்திகரித்துக் கொண்டே சார் டேட்டா கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இல்ல போல தெரியுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரதர். திருப்பி ரீஜாயின் பண்ணுவார். இப்ப பேசுங்க. ஹலோ, இஸ் இட் ஓகே நவ? ஓகே ஓகே, थैंक यू. நான் கண்டினியூ பண்ணவா? கண்டினியூ. ஓகே 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 ஓகே, थैंक यू. சோ ஒரு பன்றியினுடைய சுவாபத்திற்கும் பன்றிக்கு என்ன தெரியாது அப்படின்னா தன்னை சுத்திகரித்துக் கொள்ளவே தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் செக்ஸ், அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தூக்கம், அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பூமி ஆராய்ச்சி பண்றது, சாப்பாடு, ஈட்டிங், அவ்வளவுதான். பட் அட் தி சேம் டைம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணுங்கிறதான அதே ஒரு சுவாபம் வந்து நாம் எதுல பாக்குறோம் அப்படின்னா ஒரு கேட்டிட்ட பாக்குறோம், ஒரு பூனைகிட்ட பாக்குறோம். அப்பா இது ஒரு அனிமல் தான், அனிமல் கிங்டத்துல அது ஒரு அனிமல், இது ஒரு அனிமல். ஆனா அதனுடைய சுவாபம் எப்படி இருக்கு அப்படின்னா தன்னை சதா சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கிறதும். சும்மா படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அல்ல ஒரு பாலை குடிச்சாலும் சரி, ஒரு சாக்கடை தாண்டதா இருந்தாலும் சரி, தன்னை அதனுடைய நேச்சர். ஏன்பா நீ இப்படி சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லும்? பூனை என்ன சொல்லும்? மேன், இட்ஸ் மை நேச்சர் மேன், இது என்னுடைய நேச்சர். பன்றியினுடைய நேச்சர் அதுக்கு தெரியாது, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், தன்னை கழுவிக்கொள்ளணுங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு பூனையினுடைய நேச்சர் என்னன்னா தன்னை சதா சுத்திகரித்துக் கொள்ளுதல். அருமையானவர்களே, இப்படிதான் நாம் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு, நாம் மறுபிறப்பு அடையாததற்கு முன்பு, தேவனை அறியாத நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேற ஒரு நேச்சர்ல இருந்தோம். பழைய மனுஷனுக்கு உட்பட்டவர்களா இருந்தோம். பழைய சின் மாஸ்டர், ஓல்டு சின் மாஸ்டர் நம்மளை ஆண்டு கொண்டிருந்ததுனால, நாம் துன்மார்க்கத்திலே உழன்று பாவ உலையிலே உழன்று கொண்டிருந்ததுனால நம்மளை சுத்திகரித்துக் கொள்ளணுங்கிறதான சிந்தை இல்லை. இன்றைய நாளில் தேவன் நமக்குள் ஒரு ரட்சிப்பை கொடுத்தாரோ, மறுபிறப்பு நாம் அடைந்தோமோ, தேவனுடைய வித்து நமக்குள் வந்ததோ, தேவனுடைய திவ்ய சுவாபத்துக்கு நம்மை என்னைக்கு தேவன் தெரிந்து கொண்டாரோ, என்னைக்கு பரிசுத்த ஆவியில் நாம் மறுபடியும் பிறந்தோமோ, இப்ப என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா தேவனால் பிறந்தவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். சதா சுத்திகரித்துக் கொள்றது, சதா சுத்திகரித்துக் கொண்டுட்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை நான் வேற 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 ஒரு பாணியில் நாம் சொல்லுவோமானால், வேறொரு பாணியில் நாம் சொல்லுவோமானால், நாம் என்னைக்கு நாம் மறுபடியும் பிறந்தோமோ, 17 வயதிலேயோ 20 வயதிலேயோ 30 வயதிலேயோ என்னைக்கோ நாம் பிறந்திருக்கோம். சரி, இப்ப நாம் அன்றைய நாளில் நம்மளுடைய மாம்சத்தில் உள்ளதான துர்க்குணங்கள் எல்லாம், மாம்சத்தில் உள்ளதான ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைந்து, நம்மளுடைய சகல துர்க்குணமும் ஒழிந்து நாம் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுபடிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு ஆனியன், ஒரு வெங்காயத்தினுடைய நாம் மறுபடியும் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று, மறுபிறப்பு அடைந்த நாள் என்று, நம்மளுடைய மாம்சத்தில் உள்ளதான துர்க்குணங்கள், நம்மளுடைய மாம்சத்தில் உள்ள இச்சைகள், நம்மளுடைய கண்ணில் உள்ள இச்சைகள், நம்மளுடைய ஜீவனத்தில் உள்ள பெருமை எல்லாம்
நல்ல ஒரு பெரிய ஆனியன் வச்சுங்களேன், பெரிய வெங்காயம். நாம இது மாதிரி வெங்காயத்தை என்ன செஞ்சிருக்க மாட்டோம். சோ மிஞ்சு போனா ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயமா பார்த்திருப்போம், அல்லது ஒரு ஒரு 1/4 கிலோ அப்படின்னு வச்சுங்களேன். ஆனா நான் சொல்ற வெங்காயம் நல்ல ஒரு 1 கிலோ வெங்காயம்னு வச்சுங்க. நல்லா இமேஜின் யுவர் செல்ஃப். நம்மளுடைய மாம்சத்தில் உள்ளதான துர்க்குணம், இச்சைகள் சகலமும் என்னவா இருக்கு அப்படின்னா ஃபுல் ஒரு பெரிய 1 கிலோ வெங்காயம். ஓகே, இப்ப என்னாச்சு? இப்ப நாம் சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு லேயரா கழட்டணும். ஒவ்வொரு லேயரா ஒரு லேயரை எடுத்தா மேல் தோலை ஒண்ணு உரிச்சா அடுத்தது மறுபடியும் இன்னொரு லேயர், அப்புறம் இன்னொரு லேயர், அப்புறம் இன்னொரு லேயர். உரிக்க 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 தோல் வந்துகிட்டே இருந்து, பிரியமானவர்களே, அவருடைய வருகையின் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்டுல இட் இஸ் பினிஷ்டு அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் பினிஷ்டு. என்ன அப்படின்னா வெங்காயத்தினுடைய வெங்காயம் முழுசும் காலியா இருக்கணும். நான் சொல்ற இந்த ஓமையை நீங்க விளங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு சகோதரனா ஒரு சகோதரி யாரோ ஒருவர் ஒரு 25 வயசுல ஒரு 20 வயசுல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கார், மறுபிறப்பு அடைந்திருக்கிறார். அன்னைக்கு அவருடைய வெங்காயம் 1 கிலோ. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தன்னை மேன்மை பாராட்டுறாரு. நான் என்னுடைய சீனியாரிட்டி, நான் 20 இயர்ஸ் நான் பிலீவர், நான் 25 இயர்ஸ், நான் 30 இயர்ஸ். ஓகே, மேன்மை பாராட்டல் இல்ல, மேன்மை பாராட்டுறது இல்ல. வெங்காயத்தினுடைய சைஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்த 1 கிலோ வெங்காயம் 20 வருஷம் கழிச்சு அந்த வெங்காயம் அதே சைஸ்ல இருந்துச்சுன்னா, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், மை டியர் ஃபேமிலி, வேர் ஆர் யூ? அப்ப இந்த வசனத்தின்படி அவருடைய வருகை ஒரு லேயரா கழட்டிட்டு வந்திருக்கணுமே. ஆண்டவரே, இது சுயநலம், இது செல்ஃப் சென்டர்ட், இது எனக்கானது தேடுறது. ஆண்டவரே, இந்த இடத்துல இது கோபம், இது கண்களை நிச்சை, இது பணாசை, இது பொய், இது பித்தலாட்டம். நோ, இது பணம், இது ரைச்சியஸ்னஸ் இல்ல, மணி மேட்டர்ஸ்ல ரைச்சியஸ் கிடையாது, இது பொய் கையெழுத்து. நோ, இதை நான் சரி செய்யறேன், இந்த காரியத்தை சரி செய்யறேன், இந்த காரியத்தை சரி செய்யறேன், என்னை சுத்திகரித்துக் கொள்றேன் அப்படின்னு ஒவ்வொரு லேயரா உரிச்சு போட்டு அல்லது இந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் மாம்சத்துக்குரிய ஆசை இச்சைகளை பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை சிலுவையில் அரைந்து சுத்திகரித்துக் கொண்டு, பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நான் என் ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறது போல ஒரு பக்கம் ஊழியம் இருக்கலாம், ஒரு பக்கம் ஊழியம், இன்னொரு சைட்ல அவருடைய பர்சனல் லைஃப்ல, பிரியமானவர்களே, நம்மளுடைய சகலத்திலையும் நான் முடிச்சுட்டேன், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், என்னால் இயன்ற வரைக்கும் எல்லா வெங்காயத்தினுடைய எல்லா லேயரையும் நான் உரிச்சு போட்டேன், என்னை நான் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பிரியமானவர்களே காரியத்தினுடைய கடைத்தொகை. ஓகே, இது முதிர்ந்த அப்போஸ்தலனாகி யோவானுடைய சாட்சி. தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான், தன்னை சுத்திகரித்துக் கொள்றார். ஓகே, அந்த முழுக்க அந்த ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஜான்ல முழுக்க என்ன சொல்லுவார் அப்படின்னா, அன்பு 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 அப்படின்னு சொல்லுவார். ஓகே, நான் திரும்ப வருவதற்கு முன்னதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து என்ன சொல்றாரு பார்ப்போம். இது ஜானுடைய வார்த்தை. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைக்கு வருவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம். நீங்கள் வேதத்தை திருப்பும்படி உங்களுடைய அன்போடு வேண்டுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம், 24, 15ஆம் அதிகாரம், 15ஆம் வசனம், 16ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். Oh God, praise the Lord. See the spirit of Paul. See the spirit of John. அவர் ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தார்.
ஆண்டவரே உம்முடைய வருகையின் பொழுது நான் உங்களுக்கு ஒப்பா இருப்பேன் பெற்றிருக்கிற நம்பிக்கை உடையவனால் நான் என்ன செய்யறேன், இந்த நம்பிக்கையை பெற்ற நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் என்ன சுத்திகரித்துக் கொள்றேன் அப்படிங்கிறார் ஜான். அது ஜானுடைய டெஸ்டிமனி. இங்க பாலுடைய டெஸ்டிமனி என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் உண்டு. முதலாம் உயிர்த்தெழுதல், அப்புறம் இரண்டாம் உயிர்த்தெழுதல், அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுதல். There are two resurrections. வேதம் சொல்லுகிறதான 2 உயிர்த்தெழுதல்கள். முதலாவது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல், அடுத்தது அநீதமான்கள் ஆகிய மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். மரித்தோர்களோடு மாத்திரம் காரியம் இல்ல, உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு. அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில், அந்த நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில், பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலில் நாம் எழுந்திருக்கணும். நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவன் பாக்கியவான் எழுதியிருக்கிறபடி, ஆண்டவரே முதலாம் உயிர்த்தெழுதலில் நாம் முன்பாக நிற்கணும். அதுக்கு நான் அந்த நம்பிக்கை உடையவனாய் இருக்கிற நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிற பால் தன்னுடைய டெஸ்டிமனி சொல்றார். நான் தேவனுக்கு முன்பாகவும், மனுஷருக்கு முன்பாகவும், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும், ஆல்வேஸ் 24/7 எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஒருவர் தன்னை நான் சுத்திகரித்துக் கொள்றேன்னு சொல்றாரு. பால் என்ன சொல்றாருன்னா, blameless conscience, குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். என்னுடைய மனசாட்சி என்னை நிந்திக்காது, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்தாது, என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்த விடமாட்டேன், என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த விடமாட்டேன், என்னுடைய மனசாட்சி என்னை நிந்திக்க விடமாட்டேன். என் மனசாட்சி ஒண்ணு சொல்லிடுச்சுன்னா போதும், இம்மிடியட்லி என் மனசாட்சி சொல்லுது, நோ, இந்த கண்களை நிச்சை, நீ பார்த்த பார்வை சரியில்லை, நீ பார்த்த பார்வை சரியில்லை. You are a married man, you have wife. நீ திருமணமான சகோதரன், உனக்கு மனைவி உண்டு. உன் மனைவிக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, உன் மனைவி இல்லாதபடிக்கு ஒரு ஸ்திரீயின் மேல் நீ கண் போட்ட, நீ அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்தாயிற்று. You are not faithful in your eyes. Repent, cleanse yourself. அப்படின்னு மனசாட்சி ஒண்ணு ஷார்ப்பா ஒரு பாயிண்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க. What shall we say? நாம் என்ன சொல்லுவோம்? Lord, yes, ஆண்டவரே என் கண்ணை நான் சுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். என்னுடைய பார்த்த பார்வை சரியில்லை, என்னுடைய பார்வையில ஒரு இச்சையான ஒரு பார்வை இருந்துச்சு, என் பார்வை சரியில்லை ஆண்டவரே. கான்சென்ஸ், நம்முடைய கண்கள்ல பியூரிட்டி, நம் கண்கள்ல உள்ள பியூரிட்டி. சாது சுந்தர் சிங், இந்தியாவுடைய அப்போஸ்தலன் என்று சொல்லக்கூடிய மகிமையான ஒரு சகோதரன், தேவனுடைய மனுஷன் சாது சுந்தர் சிங்குடைய உடன் ஊழியரிடத்தில் ஒரு முறை கேட்டாங்க, நீங்க அவரோடு கூட உடன் ஊழியரா இருந்திருக்கீங்க, அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அந்த இன்ஃப்ளூயன்ஸ், தட் இம்பாக்ட், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது, அவற்றை நீங்க பரவசம் அடைந்தது, விசேஷத்துமா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு அவருடைய உடன் ஊழியத்தை அவருடைய காலத்துக்கு பிறகு அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லலாம் தலையெல்லாம் சொல்லல, இம்மிடியேட்டா the next minute, அடுத்த நிமிஷமே his purity in his eyes, hallelujah, his purity in his eyes, அவருடைய கண்கள் உள்ள பரிசுத்தம், hallelujah. நாம் இச்சிக்கணும் பிரியமானவர்களே, நான் இன்ன சர்ச்சில் இருக்கேன், I belong to this church, I belong to this church, I belong to this church, அதெல்லாம் அல்ல, அதுல மேனே பாராட்டுறது ஒண்ணும் பிரிய இல்ல. இந்த சாட்சி நாம் உடையவர்களா இருக்கணும். அவருடைய உடல் ஊழியத்தை கேட்ட மாத்திரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா, his purity in his eyes. அப்ப எவ்வளவாய் தன்னுடைய கண்களை அவர் காத்திருக்கிறார் பாருங்க, அவருடைய கண்களை எவ்வளவு காத்து கொண்டார். அவருடைய ஒரு வார்த்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தினுடைய, வேதத்துல யோபுவினுடைய புஸ்தகம் வேணும்னா நடுவுல இருக்கலாம். The first book of the Bible, Job. ஜோபினுடைய புஸ்தகம் தான் ஃபர்ஸ்ட் புக். அதுக்கு ஆர்டர்ல வேணும்னா மோசஸ்னுடைய 5 books முன்னால வந்திருந்திருக்கலாம், இது ஜோப் முன்னால வந்திருக்கலாம். அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் த பைபிள் ஜோப்,
அதுல தேவன் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒரு மனுஷனை குறித்து, ஒரு உத்தமனை குறித்து, ஒரு ரைச்சியஸ் மேனை குறித்து, ஒரு அப்ரைட் மேனை குறித்து, ஒரு பிளேம்லெஸ் மேனை குறித்து ஒருத்தனுக்கு குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். யோபுவை குறித்து அவனை குறித்து சாட்சி சொல்லும் பொழுது, இவனை போல உத்தமன் இந்த பூமியினுடைய முகப்பரப்புல எங்கேயுமே இல்லை அப்படின்னு அவனை குறித்து சாட்சி பொழுது வருது. அப்ப we have to look into his life. யோபு புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம். 10 பிள்ளைகளை பெற்றவன் தன்னுடைய 10 பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் அவன் தன்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கான் பாருங்க. 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். his purity நான் ஒரு கன்னிகையின் மேல் பிணைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்தில் இருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? மாறுபாடா பாருங்க. From the most high place, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் அந்த உன்னதமான பங்காகிய பரிசுத்த ஆவியானவர், அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடியதான அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு பாய்ந்து வரக்கூடியதான அந்த நதியிலிருந்து வரக்கூடியதான நீர்க்கால்களாகிய பரிசுத்த ஆவியானவர், அவருடைய கிருபை, அவருடைய சுத்தமான கிருபை, அவருடைய பரிசுத்த ஆவியானவர், அவர் கொடுக்கிறதான டிவைன் ரெவலேஷன்ஸ், இது எல்லாம் உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் அந்த பங்கும் அந்த சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? நெவர் நெவர். அத ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல வாழ்ந்த எங்கேயோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு மனுஷன் அவன் தெரிஞ்சிருக்கான் பாருங்க. என்னன்னா, என் கண்ணோட கூட நான் உடன்படிக்கை பண்ணிட்டு என் கண்கள் நான் உண்மையா இல்ல அப்படின்னா, என்னுடைய சைட்ல, என்னுடைய பார்வையில என்கிட்ட கண்ணுல உண்மை இல்ல, ஒரு ஸ்திரீ இச்சையோட பாக்குறேன், ஒரு ஸ்திரீனுடைய அழகை இச்சுக்கிறேன், என் கண்ண அலைய ஃப்ளோட்டிங் ஐஸா இருக்கு, நான் துரோகம் பண்றேன் அப்படின்னா, ஆவியில நான் உண்மையா இல்ல அப்படிங்கும் பொழுது அவன் அறிஞ்சிருக்கான் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ளதான யோபு அறிஞ்சிருக்கான். என்ன அறிஞ்சிருக்கான்னா, உன்னதத்திலிருந்து எனக்கு ஒன்னும் கிடைக்காது, உன்னதத்திலிருந்து எனக்கு ஒன்னும் கிடைக்காது. உன்னதங்களிலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற எந்த சுதந்திரமும் எந்த பங்குக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு பங்கே கிடையாது. எப்ப வேன் சிலர் வேதத்தை திருப்பும் பொழுது ஒரு ரெவலேஷனே கிடையாது, பிரிண்டட் புக்கா இருக்கு, ஜஸ்ட் லைக் a printed book. இந்த நாட்களில் அநேக தேவனிடத்திலிருந்து வார்த்தையில் இன்னைக்கு வெளிச்சம் பெறுகிறது இல்ல, திருட்டு தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள். அநேக புத்தகங்களை, ஆயிரம் புத்தகங்களை listening to God is 1000 times better than reading 1000 books. Again I repeat you, listening to God is 1000 times better than reading 1000 books. A revelation from God, தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை, அது ஒரு வார்த்தையா இருந்தாலும் போதும். புஸ்தகங்களை படிச்சு, ஐ ரெக்கமெண்ட் யூ, நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா படிக்கலாமான்னு கேட்டா, கட்டாயம் படிக்கணும். ஐ எம் லிசனிங். நிறைய தேவ மனுஷங்களுடைய புஸ்தகங்களை நான் வாசிக்கிறேன், நான் கேட்கிறேன். 1000 புக்கு படிக்கலாம், 1000 தடவை படிக்கலாம். அவங்களே என்ன செய்யலாம் அப்படின்னா, நாம் அடுத்தவர்களுக்கு அதை சொல்லலாமான்னு கேட்டா கட்டாயம் சொல்லலாம். எப்ப அப்படின்னா, கை கொண்டதுக்கு அப்புறம். என் வாழ்க்கையில நிஜமாகணும். அருமையான தேவ மனுஷருடைய வாழ்க்கையில உள்ளதான புஸ்தகங்களுடைய செய்திகள், காரியங்களை கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஐ ரெக்கமெண்ட் யூ, 100% ரெக்கமெண்ட் யூ. பட் அட் தி சேம் டைம் அவைகள் அத்தனையும் எனக்கு நிஜமாகாதபடிக்கு, நான் அவைகளை கை கொள்ளாதபடிக்கு, நான் அவர்களை கை கொள்ளுகிறது இல்லை, அதை என் வாழ்க்கை நிஜமாக்குறது இல்லை. அதை நான் எதுக்கு மட்டும் நான் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னா, பிரசங்கத்திற்கு மட்டும்,
பிரசங்கத்திற்கு மட்டும், அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறதற்கு மட்டும் நான் செய்வேனால், என்னுடைய பாஷையில் என்ன சொன்னா, he is a பக்கா டுபாக்கூர். he is a பக்கா டுபாக்கூர். நெவர் 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 நெவர். இவர்கள் எல்லாம் திருடர்கள், அடுத்தவர்களுக்காக போதிக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்டம் இஸ் full of such people. full of such people. But at the same time தேவன் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கு, உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரத்தை நாம் பெறணும். நம்முடைய வார்த்தையில ஒரு மகிமையை நான் பார்க்கணும். கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை நம்முடைய வார்த்தையில பார்க்கணும். எனக்கு ரெவலேஷன் வேணும், வார்த்தையில எனக்கு வெளிச்சம் வேணும், கிருபை வேணும், பரிசுத்தம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார், ஓகே, do you want that? So there is a way. Keep your eyes pure. Keep your eyes always pure. அக்கிரமத்துக்கு விலகு, அநியாயத்துக்கு உன் கண்களை விலக்கு, மாயையை விலக்கு, மாயையை விலக்கிக்க, உன்னை சதா சுத்திகரித்துக்க. You are spending most of your times in YouTube. இன்னும் சில பேர் கண்கள்ல உண்மை இல்லாதவர்கள், நான் அறிவேன், போர்னோல அடிக்ட் ஆயிருக்கிறார்கள், ஆபாச சைட்ல அடிக்ட் ஆயிருக்கிறவர்கள், இப்பயும் அப்பயுமாய் அப்படிப்பட்டதான சைட்டுக்குள்ள போயிட்டு வருகிறவர்கள், மனைவிக்கு உண்மை இல்லாதவர்கள், பார்வையில உண்மை இல்லாதவர்கள், ஸ்திரியை இச்சிக்கிறவர்கள், மோக இச்சையோடு கூட பார்க்கிறவர்கள், ரகசியமாய் மூவி பார்க்கிறவர்கள், இன்டர்நெட்ல யூடியூப்ல அடிமையாக இருக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் டைம் இருக்கு பாருங்க. இவ்வளத்தையும் பார்க்கறதுக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கெல்லாம் டைம் இருக்கு பாருங்க. மூவி பார்க்கிறதற்கும் உண்டான அசுசிகளை பார்ப்பதற்கும் தன் கண்களினுடைய பியூரிட்டியை, ஐ எம் சாரி டு சே திஸ், ஐ எம் சாரி டு திஸ், நான் உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, இருதயத்தில் உள்ளதான ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கீப், வி ஷுட் கீப், நாமும் நம்முடைய கண்களை பிரியமானவர்களே, நம்மளுடைய கண்ணில் உள்ள அபிஷேகம் போயிடக்கூடாது. அக்கினி ஜுவாலையான கண்கள், நம்முடைய கண்களில் உள்ள அபிஷேகத்தை குறைச்சு இறங்கிடக்கூடாது. கண்களில் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை தரிசிக்கிறது, எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை பார்க்கிறது. the purity in his eyes. அப்ப சதா சுத்திகரித்துக் கொள்ளுகிறதான ஒரு மனசாட்சி. ஆண்டவரே, என் கண்களை நான் சுத்தமா காத்துக்கொள்ளட்டும், 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 காத்துக்கொள்ளட்டும். ஒரு க்ஷணப்பொழுதுல, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டெஸ்டிமனி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். ஐ வாண்ட் டு ஷேர் மை டெஸ்டிமனி. அதாவது, நான் ஒரு முறை பார்பர் சலூன்ல என் ஹேர் கட்டிங்காக நான் இருக்கிறதான என்னுடைய லோக்கல் பிளேஸ்ல வழக்கமாய் நான் ஹேர் கட் பண்றதான சலூனுக்கு போய் நான் உட்கார்ந்துருந்தேன். அப்ப எனக்கு ஹேர் ரெகுலரா கட் பண்றவர், சார் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 பேருக்கு நான் கட் பண்ணணும், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா, இல்லை போயிட்டு வாங்களேன், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரீங்களான்னாரு. இல்ல இன்னொரு தடவை போயிட்டு நான் அங்கேருந்து வர்றதா, லெட் மீ வெயிட், நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்றவர்களுக்காக அவங்க வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சலூன்ல இந்த பக்கம் ஒரு டிவி, அதுல நிறைய மூவிஸ் அல்லது சினி மூவிஸ், சாங்ஸ், மற்ற காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப 10 மினிட்ஸ், நான் ஐ ஹாவ் டு 10 to 15 மினிட்ஸ் ஐ ஹாவ் டு வெயிட் தேர். அங்க கண்ணுக்கு முன்னால என்ன ஓடிட்டு இருக்குன்னா, டிவியில கண்ட அசுசிகள், ஆஃப் நேக்கர்ட் சினி மூவி ஸ்டார்ஸ்னுடைய டான்சஸ், சம்திங் கோயிங் ஆன். ஆண்டவர் சொல்லிட்டார், ஆவியானவர், beware of, be careful, keep your eyes pure, keep your eyes pure. இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இப்ப நாம எங்க போறோம், நம்ம வீட்டுல டிவி இல்ல, சினிமா பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல, எங்க போறோம், எங்க வர்றோம், சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது நாமளாவா தேடி போறோம், நாம தேடி போனோம், நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அது வருது. ஸோ ஜஸ்ட் பாசிங் 10 மினிட்ஸ் பாசிங், அவ்வளவுதான். சும்மா ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். இதனால நம்ம ஒன்னும் சோதிக்கப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருந்தேன்னு வச்சுங்க. அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் என் கண்ணை நான் விளக்காமல் காத்துக்கொள்வேனானால், காத்துக்கொள்ளாமல் இருப்பேனானால், ஓகே, ஐ வாண்ட் டு
ஷோ ஒரு சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். Dear sister, if you can please 2 Timothy chapter 2 verse 19. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டில் please verse 19, let us read slowly. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். இது பூனையா அல்லது பன்றியா? இது பூனையா பன்றியாங்கிறது தேவன் எங்க வச்சு பார்க்கிறார் அப்படின்னா, சலூன்ல வச்சு என்ன பார்க்கிறார்? பூனையா இது பூனையா இது பன்றியா? ஒரு முறை அத்திமரத்தின் அடியில கீழே நின்னதான நாத்தான்வேல் பத்தி சொன்னார், நீ கபடமற்ற உத்தம இஸ்ரவேல். லார்ட், ஆண்டவரே, நான் கபடமற்ற உத்தமன் அப்படிங்கறத how do you know? நீங்க என்ன எப்படி அறிவீர்? நாத்தான்வேல் கேட்டது சொன்னார், நீ அத்திமரத்தின் கீழே நல்ல, நீ அத்திமரத்து கீழே இருந்தப்ப உன்னை நான் பார்த்தேன், நீ அத்திமரத்து கீழே இருந்தப்ப உன்னை நான் கவனிச்சேன், நீ எவ்வளவாய் உன்னுடைய உத்தமத்தை அந்த இடத்துல பார்த்தேன். நீ அத்திமரத்தின் கீழே நீ உன்னுடைய உத்தமத்தை நான் அறிந்தேன், நீ கபடமற்ற உத்தமன். பிரைஸ் லார்ட். சோ நாத்தான்வேலுக்கு கொடுத்த அதே கமெண்ட் பிரியமானவர்களே எனக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கணும். நீ இன்டர்நெட்ல, நீ கம்ப்யூட்டர்ல முன்பாக அந்தரங்கத்துல, நீ உன் ரூம்ல தனித்து இருக்கையில நான் உன்னை கண்டேன். நீ டிராவல்ல இருக்கிறப்ப உன்னை நான் கண்டேன். உன்னுடைய பைனான்ஸ் டீலிங்ஸ் நான் கண்டேன். இந்த மரத்துக்கு அடியில இருக்கும் பொழுது நீ வீட்டுல கணவன் மனைவி இருக்கிற டீலிங் நான் கண்டேன். மணி மேட்டர்ஸ், உன்னுடைய டிரான்சாக்சன், உன்னுடைய அக்கவுண்ட்ஸ் சகலத்தையும் நான் கண்டேன். நீ பார்பர் சலூன்ல இருக்கிறப்ப உன்னை நான் கண்டேன் மேன். இப்ப நீ என்ன செய்ற? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். பூனை என்ன செய்யும் அப்படின்னா, பூனை என்ன செய்யணும்? ஓ காட், திஸ் இஸ் அசுசி சாக்கடை, இதெல்லாம் சாக்கடை இருக்கு, இந்த கஸ்மாலம், இந்த சாக்கடையினால நான் என்னை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஓ காட், என் கண்களை இப்ப நான் விளக்கட்டும். 10 minutes ஒன்னு என் கையில மொபைல் ஏதாவது வேலை இருந்ததுன்னா நான் படிக்கட்டும், இல்லைன்னா தியானிக்கட்டும், இல்லைன்னா ஜெபிக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது செய்தி ஒரு 10 நிமிஷம் செய்தி கேட்கட்டும். என்னுடைய கண்களை கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு, சாக்கடையை விட்டு விலக கடவன், பாவத்தை விட்டு விலக கடவன், அநீதியை விட்டு விலக கடவன், துன்மார்க்கத்தை விட்டு விலக கடவன். பளிச்ச இடத்துல ஓகே ஜாக்கிரதை, தேவன் உன்னை பார்க்கிறார். நாத்தான்வேலை கண்ட கர்த்தர் சலூன்ல இருக்கிற உன்னை தேவன் காண்கிறார். பிவேர், காண்கிற தேவனுக்கு உண்டாய் உத்தமாறு, உன் கண்ணை விளக்கிக்க. பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, இப்படி அவரிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் எவனும் தேவனுக்கு முன்பாக, அந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. என் மனைவி கிடையாது, என் சர்ச்சில் உள்ள பிலீவர்ஸ் கிடையாது, என்னுடைய கோ பிரதர்ஸ் கிடையாது, வேற யாரும் கிடையாது. நான் சொல்லல இப்ப என்ன உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் மொபைல் என்ன பாக்குறேங்கிறது தெரியாது, இன்டர்நெட்ல என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியாது. நோபடி நோஸ். தேவனுக்கு முன்பாக தேவன் அறிவார். அந்த சிஸ்டர் தொடர்ந்து வாசிங்க, இது வாசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியும் அதானா? ஓகே ப்ளீஸ். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஓகே 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்ப being a vessel of honor, நாம் ஒரு கனமான
பரிசுத்தமாக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாய் இருப்பான். எப்ப அப்படின்னா, அநியாயத்தை விட்டு, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், விலக்கி கொண்டால், தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் என்ன செய்வான் அப்படின்னா, தேவனுக்கு ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரனாய் இருப்பான். பிரியமானவர்களே, தேவன் இன்னொரு வார்த்தை கூட உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லேமெண்டேஷன், புலம்பல் 4ஆம் அதிகாரம். எப்படி தேவனுடைய ஜனம் எப்படி கனவீன பாத்திரமாய் மாறணுங்கிற ஒரு வார்த்தையை காண்பிக்கிறேன். கனமான பாத்திரமாகிய இருந்த தேவ ஜனம் கனவீனமாய் எப்படி போறேன். இவ்வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களுக்கு, நாம் தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்களும் நானும் சுத்திகரித்துக் கொண்ட பரிசுத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பாத்திரமா இருக்கணும். எப்படி கனவீனமாகுது அப்படிங்கறத ஒரு வார்த்தை காண்பிக்கிறேன். பாருங்க, Lamentation chapter 4 verse 1. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஐயோ ஐயோ எடுத்தோட என்னன்னா, ஐயோ பொன் மங்கி, பசும்பொன் மாறி, பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முன்னிலும் போயிற்றே. ஐயோ தங்கத்துக்கு ஒப்பான விளையேற பெற்ற சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேலையான மட்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்கள். ஐயோ, what a tragedy, what a tragedy. எரேமியா புலம்புறார். இந்த ஜனம் இப்படி இருந்துச்சே, ஓஹோன்னு பொன்னாய், பசும் பொன்னாய், தங்கத்துக்கு ஒப்பு விளையேற பெற்ற கல்லாய் இருந்த சீயோன் குமாரத்தியே, இப்படி சிறைப்பட்டு போயிட்டியே. பாபிலோன் வீதிகளில, பாபிலோன்ல இப்படி மற்பாண்டங்களாய் சீனி இகழப்படத்தக்கதாய் அடிமைப்பட்டு கிடக்கிறியே. ஓ சீயோன் குமாரத்தியே, உன் பொன் மங்கி போச்சே, பசும்பொன் மாறி போச்சே, தங்கத்துக்கு ஒப்பான விலையேற பெற்ற, இப்படியா நீ ஒரு மண்ணாய் போன, கனத்துக்குரிய நீ இப்படி கனவீனமாய் போயிட்டியே. யாருடைய அங்கலாய்ப்பு? எரேமியாவுடைய அங்கலாய்ப்பு. பிரியமானவர்களே, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. என் பொண்ணும் உங்களுடைய பொண்ணும் அதனுடைய கேரக்டர் எந்த சூழ்நிலையிலும் குறையக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்மளுடைய பொன் மங்கக்கூடாது, நம்மளுடைய பசும்பொன் மாறக்கூடாது, நம் கனவீனமா போயிடக்கூடாது. இப்ப நான் சொன்னபடி எப்ப பொன் மங்குதுன்னு சொல்றேன், எப்ப பொன் மங்குது அப்படின்னு சொல்றேன், எப்ப கனமான பாத்திரமாகிய கனமான பொன் எப்ப கனவீனமான மட்பாண்டமா போகுது அப்படின்னா, இப்ப நான் உட்காந்துட்டு இருக்கேன், நான் சொன்னேன் பார்பர் சலூன்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எங்க போறோம் எங்க வர்றோம், ரைட், இட்ஸ் நாட் த மேட்டர், திஸ் இஸ் நாட் த மேட்டர். எப்பயாவது ஒரு நாள் ஒரு 10 மினிட்ஸ் தானே, 10 மினிட்ஸ் ஓகே, உட்காந்து அந்த சாக்கடையை உட்காந்து என்ன செஞ்சிட்டு இருக்கேன், உட்காந்து ரசிக்கிறேன். என் கண்கள் உள்ள அக்கினி அவிந்து போகுது. பரிசுத்த ஆவியான உள்ள துக்கப்படுறாரு. உன் கண் பரிசுத்தமா இருக்கணும், உன் சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய காதுகள் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய நாவு பரிசுத்தம். the whole channel தேவனுடைய வார்த்தை உள்ளார போயிட்டு வரதான் இந்த சேனல். என்ன நீ இப்படி இதை பார்த்துட்டு இதை பார்ப்ப, நீ என்ன தரிசிப்பேன், இந்த அசுசியை பார்த்துட்டு நீ சந்திப்பேன், நீ என்ன முகத்தை பார்ப்பேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அப்படின்னா, பொன் மங்குற நேரம். இது மாதிரி 1000 காரியங்களில் நான் ஒரு காரியத்தை தான் நான் வலியுறுத்தி சொன்னேன், ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்றேனே ஒழிய, இது போல நம்மளுடைய வாழ்க்கையில் 1000 காரியங்களில் இஃப் யூ ஆர் நாட் கேர்ஃபுல், நம் கவனம் இல்ல, சர்வசாதாரணமா விட்டுட்டோம் அப்படின்னா பினிஷ். பொன் அப்படியே மங்கும், பொன் மங்கும். அதனுடைய விளைவு என்ன? கனவீனமான பாத்திரம் ஆகும் பொழுது, பிரியமானவர்களே, 4ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் வசனம். நாம நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளா இருக்கட்டும், அவர்களுக்கு 4ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன்.
குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோட ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். ரத்தாபரம் உடுத்தி வளர்ந்தவர்கள் குப்பை மேடுகளை அணைத்துக் கொள்கிறார்கள். நான் ரெண்டு கான்டெக்ஸ்ட் சொல்றேன். எய்தர் லிட்டரலி அவர் சில்ட்ரன் ஆர் நமக்கு சபையில ஒரு பொறுப்பு இருக்குமானால் நம்மளுடைய திருச்சபையில் உள்ளதான குடும்பங்கள். பிள்ளைகளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா, இன்னைக்கு தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை இன்னைக்கு பஞ்சம். தீர்க்கதரிசி பழைய பாட்டுல சொன்னது போல இன்னைக்கு பைபிளுக்கு பஞ்சம் இல்ல, பிரிண்டட் பைபிளுக்கு பஞ்சம் இல்ல கிடையாது. ஒரு வீட்டுல 7-8 பைபிள் இருக்கு, 7-8 டிரான்ஸ்லேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. பிரிண்டட் பைபிள்ஸ்க்கெல்லாம் பஞ்சம் இல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகளுக்கு இன்னைக்கு பஞ்சம். இன்னைக்கு பஞ்சம் இல்ல. வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுக்கறதுக்கு வார்த்தை இல்ல. சமயத்துக்கு ஏற்ற இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கிருபையால் உப்பும் சாரம் ஏறின வார்த்தைகளை சொல்லுவதற்கு இன்னைக்கு வார்த்தை இல்ல. மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்க வார்த்தை இல்ல. சபையாருக்கு வார்த்தைகளை கொடுக்கறதுக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் இன்னைக்கு இல்ல. Why? ஏன் வார்த்தை இல்ல? ஏன் இன்னைக்கு பஞ்சம்? இன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு பஞ்சமா இருக்கு அப்படின்னா, எஸ், பொன் மங்கி போயிடுச்சு, பொன் மங்க விட்டாச்சு. பிரியமானவர்களே, நல்ல வார்த்தை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையானவர்கள், நானும் நீங்க நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறதெல்லாம் காரியம் கிடையாது. வாட் ஏஜ் we are not, that's not the thing. என்ன காங்கிரிகேஷன்ல இருக்குங்கிறது that's not the thing. நம்மளுடைய பொன் மங்காதபடிக்கு நாம் பார்த்துக் கொள்வோம். நாம் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களா இருக்க நாம் என்ன செய்வோம்? நாம் பிரயாசப்படுவோம். நம்மை சதா சுத்திகரித்துக் கொள்வோம். இந்த கண்களுக்கு உண்டான ஏரியா மட்டும் இல்ல. ஓகே, ஒன் மோர் திங், வேற ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்துல மேத்யூ 5-6-7 மலைப்பிரசங்கத்தில் 2 விஷயத்துக்காக 2 பாவத்தை நரகத்திற்கு இட்டு செல்கிற 2 பாவத்தை சொன்னார். ஹெல். இன்றைய நாட்களில் நிறைய பிரசங்கமார்கள் என்ன செய்யறது இல்லை, சின்ன குறித்தெல்லாம் என்ன செய்யறது இல்லை, அதிகமாக பிரசங்கிக்கிறது இல்லை. 2வது, நரகத்தை குறித்து என்ன செய்யறது இல்லை, பிரசங்க இல்லை. பட் ஜீசஸ் he spoke about hell. மேத்யூ 5-6-7 எடுத்த மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்னா, 2 பாவம் நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய 2 பாவம். மலைப்பிரசங்கம் 5ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 5. முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கோபம். நான் சொல்றேன் 22ஆம் வசனத்தில் வாசனம். மத்தேயு 5:22. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு ஏதுவாய் இருப்பான். சிஸ்டர், ப்ளீஸ், இந்த நியாயம் இல்லாமல்ன்றதான வார்த்தை ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல, ஒரிஜினல் ஸ்க்ரால்ல, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல அந்த வேர்ட் கிடையாது. நியாயம் இல்லாமல். இன்னொரு முறை நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என்றால் இந்த வார்த்தை இப்படி சொல்கப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ல கிடையாது. அந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, தன் சகோதரனை கோபித்துக் கொள்வன், அவ்வளவுதான். சகோதரனை கோபித்துக் கொள்வன். ஏன்னா இந்த நாள்ல இந்த வார்த்தை இப்படி இருக்கிற அப்படின்னால் அநேகர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, தாங்கள் கற்பிக்கிற தாங்கள் அடைகிற கோபத்துக்கு எல்லாருக்கும் நியாயப்படுத்துறாங்க. நியாயமா தானே, நியாயம் இல்லாமல் தானே கோபித்துக் கொள்வோன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு நியாயத்தோட கோபப்பட்டப்பா, நான் கோபப்படுறதுல நியாயம் இருக்குங்க. நியாயம். Who says? No. தன் சகோதரனிடத்தில் கோபித்துக் கொள்பவர் நம்பர் 1, அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவா இருப்பான். அதாவது ஹெல்லுக்கு போறதானே ஒரு விசுவாசி
ஹெல்லுக்கு போறதுக்கு பெரிய காரியங்களாம் செய்ய வேண்டாம், பெரிய கொலைகள் எல்லாம் செய்ய வேண்டாம். பழைய ஏற்பாட்டில் மோசே கொண்டு வந்ததுதான் கொலை செய்யாது போயாக. ஜீசஸ் கொண்டு வந்ததான கமாண்ட்மெண்ட் நியூ கவர்னன்ட்ல ஹையர் கமாண்ட்மெண்ட். நீ கோபப்பட்டு உன் இருதயத்துல கோபப்பட்டு அந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. கோபம் எங்க இருந்து வருது? கோபம் மூடனுடைய நெஞ்சில் குடியிருக்கிறது. Again I say, மூடனுடைய நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். மூடனுடைய. So whenever நான் கோபப்படுறேன், எப்பெல்லாம் நான் கோபப்படுறேன்னா, வீட்லயோ மனைவியினிடத்திலேயோ புருஷனிடத்திலேயோ வேலை ஸ்தலத்திலோ வெளியிலேயோ ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டியோ ஒரு பெட்ரோல் பங்க் அடிக்கிற பெட்ரோல் பங்க்லயோ இல்ல ஃபிஷ் மார்க்கெட்லயோ வேறவர் எங்கேயாவது நான் மாம்ச பிரகாரமாய் நான் கோபம் அடைகிறேன் அப்படின்னா வாட் ஐ எம் சேயிங், நான் என்ன சொல்றேன்னா ஐ எம் எ ஃபூல். ஐ எம் எ ஃபூல். இப்ப புருஷன் தன் மனைவியிடத்துல கோபப்படுறாரு அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, மூடன் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும். அப்படி என்ன சொல்றாருன்னா ஐ எம் எ ஃபூல். ஓகே, இப்ப மனைவி அதுக்கு மாறுத்திரமாக நீங்க கோபப்படுறீங்களா, உங்களோட நான் அதிகமா கோபப்படும் தெரியுமா அப்படின்னு மனைவி இப்ப அதிகமா சத்தத்தை உயர்த்தி இப்ப கோபப்படுறான்னு வச்சுங்க. நோ நோ நோ, உன்னை காட்டிலும் நான் தான் பெரிய முட்டாள். I am a fool. I am the biggest fool. எப்படி இருக்கும்? அந்த வீட்டுல உள்ள அந்த சின்ன பிள்ளைங்க என்ன பார்த்துட்டு இருப்பாங்க கேட்டா அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா அது, இவரு அப்பா டேடி இருந்துகிட்டு ஃபூலுங்கிறாரு, மம்மி இருந்துகிட்டு நான் தான் பிக்கஸ்ட் ஃபூலுங்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைகளை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் பாருங்க. ஓ காட், இஸ் இட் எ ஹெவன்லி அட்மாஸ்பியர்? ஹெவன்லி அட்மாஸ்பியர், அது பரலோக சூழல். அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பிரியமானவர்கள் எப்படிப்பட்ட நாம் சாட்சியை காண்பிக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட சாட்சியை நாம் காண்பிக்கிறோம்? சரி, இருதயத்துல கோபம் வருது, இருதயத்துக்குள்ள கோபம் வருது, அதுவே எதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நியாய தீர்ப்புக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த கோபத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி தன் சகோதரனை, தன் புருஷனை, தன் மனைவியை, தன் சகோதரியை வீணன் வீணன் என்று சொல்லுகிறவன், வீணன் என்று நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, நீ எது. சில பேருடைய வாயில வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு, இந்த வார்த்தை வேணும்னா வீணன்கிற சேம் வேர்டு நம்ம சொல்றது இல்லை. ஆனால் விசுவாசிகளுடைய வாயில் என்ன இருக்கு அப்படின்னா அறிவு கட்டவளை, அறிவு கட்டவன். படிச்சிருக்கியா? இன்ன ஜென்மம் என்ன நீ படிச்ச, உனக்கு என்ன தெரியும்? அப்ப நீ என்னத்தை படிச்சு உன் தாய் தப்ப எனக்கு என்ன கத்து கொடுத்தாங்க? ஓ காட், அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை ஸ்பீடா ஏத்தி கடைசியில மூடனே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் பயப்படுறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்? கோபம், நெக்ஸ்ட் வீணன், நெக்ஸ்ட் முட்டாள், பினிஷ் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஃபிட். He is fit for hell. He is fit for hell. அப்ப பிரியமானவர்களே, இப்ப நாம் தவறிட்டோம். நான் கோபப்பட்டேன், காயப்படுத்திட்டேன், மனைவியோ புருஷனையோ குடும்பத்துல பிள்ளைகளையோ யாரையோ ஒருத்தரை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் காயப்படுத்திட்டேன், ஹர்ட் பண்ணிட்டேன், ஓகே சறுக்கிட்டேன். இப்ப நான் என்ன செய்யட்டும்? சுத்திகரித்துக் கொள்ளணும். பாவம் செய்யாதபடிக்கு வேலை உங்களுக்கு நான் எழுதுகிறேன் யோவான் சொல்லுவார். ஒருவன் பாவம் செய்வானால் இப்ப என்ன செய்யணும்? இப்ப அந்த பூனை தன்னை என்ன செய்து கொள்ளும் அப்படின்னா தன்னை சுத்திகரித்துக் கொள்ளும். எப்படி சுத்திகரித்துக் கொள்ளும்? உன் பேரில் உன் மனைவிக்கு, உன் பேரில் உன் புருஷனுக்கு, உன் பேரில் உன் மாமிக்கு, உன் பேரில் ஒரு மருமகளுக்கு, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயார்கள். ஸ்டாப் ஆல் யுவர் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ். எல்லாத்தையும் நிறுத்தும். முதல்ல காணிக்கையா இருக்கட்டும், உபவாசமா இருக்கட்டும், ஜெபமா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணு. பொன் மங்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யட்டும்? சரிக்கிட்டோம். கோவப்படக்கூடாது, கோவப்பட்டுட்டோம். வார்த்தையை விட்டாச்சு, அடுத்தவங்களை காயப்படுத்தியாச்சு. நான் என்ன செய்ய? ஸ்டாப். பலிபீடத்தின் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு ஒப்புரவாகு. உன் புருஷனோட ஒப்புரவாகு, உன் மனைவியோடு கூட ஒப்புரவாகு, உன்னுடைய இன்லாவோடு கூட ஒப்புரவாகு. அருமையானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேருடைய காரியங்களை நீங்க கோபத்தினால் காயப்படுத்தி
அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக செட்ரைட் ஆயிருக்கான்? செட்ரைட் ஆயிருக்கான்? செக் யுவர் செல்ஸ். உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முன்பு ஒப்புரவாயிடு ஒப்புரவாயிடு ஒப்புரவாயிடு. உன்னால உன்னுடைய அடுத்த நபர் எதிர்முனையில உள்ள உன் வார்த்தை நிமித்தம், உன்னுடைய கோபத்தின் நிமித்தம், நீ பேசின வார்த்தை நிமித்தம் அடுத்த அங்க ஹர்ட் ஆயிருக்கான், மனத்தாங்கல் அடைஞ்சிருக்கான். உன் பேர்ல ஒரு கிரெட்ஜோட செட்டில் இட், செட் ரைட். வாபஸ் வாங்கு, வார்த்தையை வாபஸ் வாங்கு, போய் ஒப்புரம் வாங்கிட்டு சாரி கேளு. சில பேர் அந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. சிலர் அந்த இடத்துக்கு வர்றதில்லை. அப்படின்னா இந்த இடத்தில் நான் பேசுனதோட இருக்கும், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் ஒப்புரம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நம்மளுடைய விசுவாசம் துபாக்கோல். இட் won't work out. According to this verse, Matthew 5, 22, 23, 24 படி நான் ஒப்புரவாக, நான் ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டேன், என் கோபத்தினால வார்த்தையை சொல்லி நான் பண்ணிட்டேன், ஆனால் அந்த வார்த்தைக்கு நான் வாபஸ் வாங்கல, நான் மன்னிப்பு கேட்கல, அவங்ககிட்ட நான் ஒப்புரவாகல, ரெகன்சிலியேஷன் ஆகல அப்படின்னா, ஐ எம் சாரி டு சே தட் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி அவர்கள் எரிநரகத்திற்கு ஏதுவாய் இருக்கிறார்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். தங்களை தாழ்த்தி, இதுதான் பொன் மங்குற நேரம். இதான் பொன் நான் ஒரு காலத்துல பொன்னா இருந்தோம், மங்கி போறோம். ஏற்கனவே ஒரு கண்களின் விஷயத்தை குறித்து சொன்னேன், இப்ப இந்த காரியத்தை குறித்து சொல்றேன். ஆண்டவரே, என்னுடைய பொன் மங்கிடக்கூடாது. ஓகே, நான் தாழ்த்துறேன். நான் அதிகம் உங்களோட கூட நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. நான் ரெண்டே விஷயம் தான் சொல்றேன். ஒண்ணு, நம்முடைய ஏன்னா அந்த வார்த்தை காண்பிக்கிறேன். அதே மலைப்பிரசங்கத்தினுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல இது ரெண்டும் ஆண்டவர் சொன்ன நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதான பாவங்கள். ஒண்ணு கோபம், கீழே வாசிக்கிறோம் 20. டியர் சிஸ்டர், ப்ளீஸ் நீங்க எங்கிருந்து வாசிக்கலாம் அப்படின்னா 27ஆம் வசனம் வாசிங்க. 27. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அப்ப ஜீசஸ் எவ்வளவாய் மலைப்பிரசங்கத்துல உன் கண்ணை புடுங்கி போட்டலாம், மேன். உன் கண்ணை புடுங்கி போட்டலாம், உன் கண்ணை கூட நீ புடுங்கி போடலாம் அப்படின்னு லிட்டரலா புடுங்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. தட் மீன்ஸ் உன் கண்ணு வேணும்னா விளக்கிக்க, உன் கண்ணு சுத்தம் இருக்கட்டும். அதர்வைஸ் அந்த கண்கள் உள்ளதான அந்த இச்சையான அந்த கண்கள் உன்னை நரகத்திற்கு உன்னை கொண்டு செல்லும். உன்னை கோபம் உன்னை நரகத்திற்கு உன்னை கொண்டு செல்லும். மெஜாரிட்டி நீ கிறிஸ்டியன் சுத்தமா இந்த வசனங்களுக்கு பயப்படுறதே கிடையாது. என்ன மேன், கோவப்படாம எல்லாம் இருக்க முடியுமா? அதெல்லாம் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கலாம். வாழ்க்கைன்னா அப்புறம் மனுஷன் தான் கோவம் தான் படுவான் அப்படின்னா, மை டியர் பிரதர் அப்படின்னா Matthew 5:6 இட்ஸ் நாட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் Matthew 5, இட்ஸ் நாட் ஃபார் யூ. கண்கள் நிச்சயம் கண்கள் இருந்துச்சுன்னா அதை என்னதான் செய்யணும், பார்க்கதான் சொல்லுவோம். பார்த்துக்க வேண்டியதான், ரசிச்சுக்க வேண்டியதான், அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்க வேண்டியதான், ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுக்க வேண்டியதான். மை டியர் பிரதர், தட்ஸ் நாட் ஃபார் யூ. நாம் யாருங்கிறத தேவன் நம்மை இந்த காலை வேளையில தேவன் நம்மை காண்பிக்கட்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல அவரை தரிசிக்கிறதாய் நாம் இருக்கிறதுனால, நீதிமான்களுடைய பரிசுத்தவான்களுடைய முதலாம் உயிர்த்தெழுதலில் நான் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கை உடையவன் எவனும் தன்னை குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறான், தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எதிலிருந்து? கோபத்திலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து. நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருந்து நான் எதையும் சொல்லல,
மேத்யூ 5ல இருந்து நான் எடுத்து பேசுறேன், மவுண்ட் சர்மெண்ட்ல இருந்து பேசுறேன். ஜீசஸ் மத்தேயு 5:6-7 எடுத்த உடனே ரெண்டு சின். ஒன்னு கோபம் அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடும், இன்னொன்று கண்களின் இச்சை, மோக இச்சை அவனை நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னார். இப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்யறதுக்கு பெட்டர் நீ இடையில உண்டாக்குனா அது புடுங்கி கூட போடுங்க அளவுக்கு எவ்வளவு சீரியஸா அதை பாவித்தாருன்னு பாருங்க. So we have to be very careful. Last word, கடைசியா அந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியன்ஸ் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பாருங்க, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னா, அருமையானவர்களே, பிசாசானவன் இப்ப எங்க இருக்கான் அப்படின்னா வாசப்படிக்கு வெளியில இருக்கப்ப. ஆண்டவர் 6000 வருஷத்துக்கு முன்னதாகவே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கேட்ட கேள்வி, முதல் கேள்வியே ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில ஆண்டவர் காயின் இடத்துல முதல் கேட்ட கேள்வியே, ஏன் எரிச்சல் உண்டானுச்சு, ஏன் உன் முகநாடி இப்படி போனுச்சு, காயின் பாவம் வாசற்படியில படுத்திருக்கு அப்படின்னாரு. சிங்கம் ஒன்னு பீறி போடுவதற்காக உன்னையும் உன் மனைவி பிள்ளைகளையும் உன்னுடைய விசுவாசத்தையும் பக்தியையும் கிழிச்சு நாரா போடுறதுக்காக சிங்கம் வெளியில படுத்திருக்கு, பாவம் வெளியில படுத்திருக்கு. நன்மை செய், தாழ்த்திரு, வேண்டாம் பொறாமை வேண்டாம், எரிச்சல் வேண்டாம், கோபம் வேண்டாம், முகநாடி வேறுபட வேண்டாம்னு சொல்லியும் எச்சரித்தும் அவன் அப்படிதான் செய்வேன்னு போனான் பாருங்க. He became a curse. அவன் சாபமானான். அவன் கர்த்தர் அவனை சபித்தார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்ப தேவன் அவர்களை சபிக்கல, பூமியை தான் சபித்தார். ஆனால் எப்ப அவன் தன் சகோதரனுக்கு விரோதமாய் கையை நீட்டினானோ, எப்ப எரிச்சல் அடைஞ்சு கோபப்பட்டு எப்ப அவன் மனுஷ கொலைபாதகனாய் மாறினானோ, he became the curse. நீங்க பழைய பாட்டுல வேணும்னா மனுஷ கொலை பெரிய சீனா இருக்கலாம். ஆனா நியூ டெஸ்டமெண்ட்ல ஜான் சொல்லும் பொழுது தன் சகோதரனை பகைக்கிற, மனைவியை பகைக்கிற, புருஷனை பகைக்கிற, இன்லாவை பகைக்கிற, தன் சகோதர சகோதரிகளை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். ஓ காட், எப்படி இருக்கு பாருங்க. ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று? வேண்டாம். அப்ப தேவன் ஒரு இந்த காரியத்துக்கு நமக்கு ஒரு லைன் வச்சிருக்காரு பாருங்க. ஓகே, 10 o'clock காலையில 9 o'clock நீங்க நானும் நீங்களும் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒருத்தர் மேல கோபப்படுறோம். கோபம் கொண்டால் பாவம் செய்யாதீர்கள். தட் மீன்ஸ் இருதயத்துல கோபம் வருது, வாயில வெளிப்பற்றக்கூடாது. பாவம் செய்யறதுக்கு புருஷனுக்கு கை நீளம், மனைவிக்கு ஸ்திரீயானவளுக்கு வாய் நீளம். வாய் ஆண்டவரே நான் திறக்க கூடாது, நான் பாவம் செய்வதற்கு என் வாய்க்கு என் மாம்சத்துல பாவத்துக்கு இடம் உண்டாகாதபடிக்கு என் வாயை நான் திறக்க கூடாது. ஆண்டவரே என் கிருபை செய்ய என்ன பரிசுத்த ஆவியானவர் தான் செய்வார். அதுக்குதான் ஹோலி ஸ்பிரிட், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஆனால் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சிட்டான், திட்டான். வீணனே, முட்டாள், அறிவு இருக்கா, ஜென்மம், கடிந்து கொண்டு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி கலாட்டா பண்ணி என்ன செஞ்சாச்சு. ஓகே, எத்தனை மணிக்கு? காலையில 9 மணிக்கு. இப்ப என்ன செய்யணும்? பூனை என்ன செய்யும்? பூனை தன்னை என்ன சுத்திகரித்துக் கொள்ளும்? ஐயோ ஆண்டவரே, கோவப்பட்டனே, எரிச்சப்பட்டனே, கோவப்பட்டனே, என்னுடைய அலுவலகத்துல இந்த நபர்கிட்ட நான் கோவப்பட்டனே, பாஸ்ட கோவப்பட்டனே, கீழே உள்ள சர்வன்ட்ட கோவப்பட்டனே, திட்டனே, மனைவிட்ட பேசிட்டனே, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பேசிட்டனே, சாதாரண இந்த மாங்காய் தேங்காய் வரப்பு வாய்க்கா வேலி இதுக்காக நான் கோவப்பட்டனே, அப்போ 10 ரூபாய்க்கு சண்டை போட்டனே. ஓ காட், ஷேம் 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 டு மை கிறிஸ்டியானிட்டி. என்னுடைய கிறிஸ்தவத்துக்கு வெட்கக்கேடு ஆண்டவரே. ஷேம் லார்ட், என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் ஒப்புரவு ஆகட்டும். எவ்வளவு நேரத்துக்கு? உடனே செய்யணும். ஒரு வாழைப்பழ தோல் வலிக்கு விழுந்துருச்சு. ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, நானும் நீனும் போயிட்டு இருக்கோம். ரோட்ல 9 o'clock போயிட்டு இருக்கோம். ரோட்ல திடீர்னு ஒரு வாழைப்பழ தோல்ல கால் வச்சுட்டோம், வலிக்கு விழுந்துட்டோம். ஓகே, நான் விழுவணும்ட்டு விழுவல, பை ஆக்சிடென்ட் வாழைப்பழ தோல்ல கால் வச்சு வலிக்கு கீழே விழுந்துட்டோம். என்ன சொல்லலாம்? உடனே என்ன செஞ்சிடணும் சொல்லுங்க? உடனே நான் எப்படி எழுந்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் தான். ஒரு காலில் முள் குத்துன நேரத்துல உடனே எடுக்கிறது போல,
ஒரு கண்ணுல ஒரு தூசு விழுந்தோட உடனே எடுக்கிறது போல, உடனே விழுந்தாலும் உடனே எழுந்திருக்கிறது, உடனே ஒப்புரவாகிறது, உடனே மன்னிப்பு கேட்கறது. சிலர் அதுல உண்மையா இருக்கிறது இல்ல. ஓகே, ஆனாலும் டைம் ஆண்டவர் செட் பண்ணிருக்காரு பாருங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உன்னுடைய எரிச்சல், உன்னுடைய கோபம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தனிய கடவுது. தனிஞ்சிட்டோம். சூரியன் பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து இன்னைக்கு சொல்லும், நீ என்ன எரிச்சல், என்னுடைய எரிச்சல் காட்டிலும் எரிச்சல் பெரிய எரிச்சலா? ஆனானப்பட்ட சூரியன் நானே 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னு சூரியன் என்னுடைய உக்கரத்தெல்லாம் தனிச்சிடுறேன், உனக்கு இவ்வளவு உனக்கு அது பார்த்து சொன்னிச்சுங்களே வெக்கம். சூரியன் அந்த ஜடப்பொருள் பார்த்து இன்னைக்கு சொன்னிச்சுன்னா, வாய் இருந்து சொன்னிச்சுன்னா, ஆர் யூ பிலீவர்? ஆர் யூ த சன் ஆஃப் கிரைஸ்ட்? ஆர் யூ த சன் ஆஃப் காட்? ஆர் யூ த சில்ட்ரன் ஆஃப் காட்? நீ தேவனுடைய பிள்ளையா? நான் என்ன, நான் இவ்வளவு உக்கிரத்தையும் உள்ள எரிச்சலையும் சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுன்னா உக்கிரத்தெல்லாம் நான் இறக்கிட்டேன், நீ இன்னும் இவ்வளவு வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருக்க? ஷேம் ஆயிடக்கூடாதுல்ல? உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். உடனே ஒரு போன் அடிச்சு ஒரு நேரடியா பேசி காரியத்தை செட்டேட் பண்ணி ஒப்புரவாக்கி மன்னிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, அதே சார் மன்னிக்கிற விஷயத்தான் சரி, ஒருத்தவங்களா காயப்பட்டவனா உடனே மன்னிச்சுணுமே. உக்கிரம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் மேல நாம் இன்னும் வைராக்கியம் வச்சிருக்கோம்? இன்னும் எத்தனை பேர் மேல கசப்பு வச்சிருக்கோம்? இன்னும் எத்தனை பேரும் நாம் ரிலீஸ் பண்ணாம இருக்கோம்? எத்தனை பேர்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருக்கு? எத்தனை பேர்ட்ட மன்னிக்க வேண்டியது இருக்கிறது? எல்லாத்துக்கும் தேவன் கொடுத்துருக்கிற டெட் லைன் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு. அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப படுக்கைக்கு போயிடுவாங்க அப்படின்னா, சூரியன் செட் ஆயிடுச்சுன்னா இப்ப படுக்கைக்கு போயிடுவாங்க. தட் மீன்ஸ் இன்னைக்கு லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும், பிஃபோர் யூ கோயிங் டு பெட், உன்னுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன் செட்ரைட் 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 மன்னிப்பு கேட்க வேண்டியதுன்னா மன்னிப்பு கேட்டுரு, மன்னிப்பு கொடுக்கறது இருந்தா ரிலீஸ் பண்ணிடு. அப்படி செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அவர்களுடைய வீட்டுக்கு பிசாசு உள்ளார இடம் உள்ள நுழைய முடியாது. There's no place for devil. Otherwise இல்லாவிட்டால் அவ்வளவுதான். 27ஆம் வசனம் நிறைவேறும். சிங்கம் உள்ளார பூந்துரும். அநேக குடும்பங்கள்ல சிங்கம் உள்ளார பூந்துருச்சு, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, பிள்ளைகளை பிசாசு கொண்டு போயிட்டான். லவ் அஃபேர், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், worldly addictions, drunkards, தகாத உறவுகள், வீணான உலகத்தினுடைய காரியங்களை சிக்கினவர்கள், உலகத்துக்கு எடுத்த காரியங்கள் சிக்கினவர்கள், தேவ பிரியராயிராதபடிக்கு சுகபோக பிரியர்கள், உண்மை இல்லாதவர்கள், தேவன் மேல் ஆர்வம் இல்லாதவர்கள். காரணம் தாய் தகப்பன் 2 பேருமே ஒன்னஸ் இல்ல, அவர்கள்ட்ட ஐக்கியம் இல்ல. அவர் நீயா நானான் இருக்காங்க, தங்களை தாழ்த்து தெரியல, மன்னிக்க தெரியல, ஒப்புரவாக தெரியல. சோ பிசாசுக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, உள்ள இடம் கொடுத்தாச்சு. கதவு டோர் ஓபன், டோர் வைட், ஃப்ரண்ட் டோர் ஓபன். சாதாரண ஒரு கொசு உள்ளார வர்றதுக்கு அவங்க அடைச்சு வைக்கிறான் பாருங்க, கொசு உள்ளார வராம இருக்கிறதுக்கு அடைச்சு வைக்கிறான். ஒரு ஒன்றை நான் கொசு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்கு சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சுன்னா என்ன டோரை க்ளோஸ் பண்றது, என்ன ஜன்னலை க்ளோஸ் பண்றது, என்ன ஓ காட். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் சொல்லுவோமானால் பிரியமானவர்களே, மெயின் டோர், பேக் டோர், வைட் ஓப்பனிங். இன்னைக்கு பிசாசு நிறைய பேர்களை என்ன ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னா, இந்த விஷயத்துல குருடர்கள் ஆக்கி வச்சிருக்கான். கொசுவுக்கு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஆவிக்குரிய ரீதியில மெயின் டோர், பேக் டோர், வைட் ஓப்பன், விரிவாய் திறந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா, சிங்கத்திற்கு. பிள்ளைகளை சீர்குலைப்பதற்கு, சின்ன பின்னமாக்குவதற்கு. நாம் பயந்திருப்போம். நான் உங்களோடு கூட இந்த நாள்ல 2 காரியங்களை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கேன். ஒன் இஸ் கண்களின் இச்சை, another one கோபம். நாம் சறுக்கின காரியம் கிடையாது, சறுக்கினது காரியம் கிடையாது. again and again even 1000 times நான் சொன்னாலும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, சறுக்கிறது காரியமே கிடையாது. கண்களால் ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்களா, உடனே சுத்திகரிச்சு கொடுங்க. இமிடியட்லி, ஆண்டவரே நான் தவறிட்டேன், நான் மன்னிப்பு கேட்டுறேன், மன்னிச்சிடுறேன், இதை சரி செஞ்சிடறேன், என் கண்ணை நான் காத்துக்கொள்ளட்டும், என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளட்டும். பிரைஸ் லார்ட். வாட் a wonderful Christian life. With the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசினால் இது நமக்கு சாத்தியமே. ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை சாத்தியமே. பாவத்தின் மேல் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை சாத்தியமே. சாத்தான் மேல் ஜெயம் கொள்வது சாத்தியமே.
கர்த்தர் அப்படி ஒரு மேலான மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை உந்தி தள்ளுவாராக. இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Even I want to pray for you. எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பூமியிலே ஆண்டவரே, நாங்கள் எந்த ஸ்தல சபையில் இருக்கோம், எந்த எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு காரியம் இல்லை ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறதான இந்த நம்பிக்கை கொண்ட நாங்களும் ஆண்டவரே, எங்களை சதா இந்த பூமியிலே நாங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. எங்களுடைய தோலை உரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறது பவுல் சொன்னது போல நாங்களும் போராடி பிரயாசம் பண்ண ஆண்டவரே. எஸ்பெஷலி இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த 2 காரியங்களை, ஒன்று கண்களை நாங்கள் காத்துக்கொள்ளட்டும். உம்மை தரிசிக்கிறதுக்கு ஆண்டவரே, உமக்கு தரிசிக்கிறதுக்கு வாஞ்சா இருக்கிற நாங்கள் இந்த பூமியினுடைய மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விளக்குவீராக. எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே, கோபத்தை நாங்கள் சதா கழுவிக்கொண்டே சுத்திகரித்துக் கொண்டே இருக்கட்டும். எரிச்சல் தனியட்டும் ஆண்டவரே. இந்த நாளில் யார் மேலேயாவது மனத்தாங்கள் கொண்டிருக்கிறவர்கள், கசப்படைந்திருக்கிறவர்கள், தங்கள் வாழ்க்கையில் ஒப்புரவாகாதவர்கள் இருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரிலீஸ் பண்ணட்டும் ஆண்டவரே. ஒப்புரவாகிறதுக்கு வழி தேடட்டும் ஆண்டவரே. சத்துருவுக்கு அவங்க வீட்டில் இடம் கொடுக்காதபடிக்கு, அவர்கள் சத்துரு அவருடைய வீட்டின் மேல் மேலோங்கிறாதபடிக்கு ஒவ்வொரு விசுவாசியினுடைய காலின் கீழ் இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.